இளைய தலைமுறைக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியல. அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போறான். நம்ம பாக்குற போது அவன் சொல்றதா உண்மையோன்னு நினைச்சுக்கிறான். நெஞ்சுக்கு நீதியை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் உழைப்பே ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு திமுக என்ன பண்ணுச்சு, கலைஞர் என்ன பண்ணார், ரிசர்வேஷன் எனக்கு எதுக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லனா அந்த இடத்துல தான் சங்கிகள் வெற்றி பெறுகிறார்கள். நிகழ்ச்சியின் தலைவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிபி செல்வராஜ் அவர்களே, எங்களுடைய அன்பான அழைப்புக்கு இசைவு தந்திருக்கிற மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் மு.பி. சாமிநாதன் அவர்களே, இந்த நாட்குறிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் சுபவி அவர்களே, பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, கருத்துரை வழங்கியிருக்கிற அண்ணன் குமார்தேவன் அவர்களே, அன்பு தோழர் அமுதர்ஷன் அவர்களே, அன்பு தோழர் நீரை மகேந்திரன் அவர்களே, கூடியிருக்கிற நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று கோவையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் சிறப்புரைக்கு முன்பாக நான் நன்றியை சொல்லிடுறோம். அண்ணன் சுபை அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று இந்த அழைப்பின் அடிப்படையில் சொன்னபோது அமைச்சர் அவர்கள் இல்லை, நீங்கள் தான் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கட்டளையிட்டு விட்டார்கள். ஆகவே தலைவர் அவர்தான் நிறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் நன்றி என்கிற பெயரில் அல்லது நோக்குவுரை என்கிற பெயரில் நேரத்தை எடுத்துக்கொண்டிருப்பது சரியாக இருக்காது என்கிற காரணத்தினால் இதை பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் மரபுக்கு மாறாக முன்பாகவே நன்றியையும் ஏற்புரையும் சொல்லிவிடுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட வேலை இல்லை, இது ஒரு டீம் ஒர்க் தான். இது ஒரு குழுவினுடைய செயல்பாடுகள். எல்லா பக்கம் இருந்தோம். இன்னும் கூடுதலாக ஒரு செய்தியை என்னென்னா, வழக்கமாக எல்லா புத்தகங்கள்லேயும் உரிமை என்பது ஆசிரியருக்குன்னு சொல்லிடுவாங்க. நான் இந்த நாட்குறிப்பில் கூட அதை அறிவிக்கிற போது சொல்லிட்டோம். இதில் இருக்கிற செய்தி எதுவும் எங்களுது இல்லை. நெஞ்சுக்கு நீதியில் தொடங்கி பல்வேறு ஆய்வு அறிஞர்களுடைய புத்தகங்களில் இருந்து தான் இந்த தகவல்களை நாங்கள் திரட்டியிருக்கிறோம். அதனால் இதனுடைய உரிமை எல்லோருக்குமானது, பொதுவானது. இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் பாத்தியப்பட்டதில்லை. இது சப்போஸ் குழு இதை கோஆர்டினேட் பண்ணி வேலை நான் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். யார் வேணாலும் இதில் இருக்கிற செய்தியை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் இன்னொன்று, இது விற்பனைக்கு அல்ல. இந்த நாட்குறிப்பை நாங்கள் விற்பனைக்காகவும் போடலை. இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருடைய கையிலேயும் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. தமிழ்நாடு முழுவதும் ஏன் சேர்த்து விட வேண்டும் அப்படின்னா, இந்த எண்ணம் வளருவதற்கான காரணம் எங்கள் அண்ணன் உமாபதி அவர்கள். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது அவர்தான் பல்வேறு தகவல்களை திரட்டிகிட்டே இருப்பார். அவர் தகவல்களை திரட்டி சேகரித்து கொண்டு கலைஞர் கருவூலம் போன்ற அந்த மிகப்பெரிய பணிகளை எல்லாம் செய்து முடித்ததையெல்லாம் பார்த்து நாங்கள் மாணவர்களாக இருந்து பார்த்தபோது தான் வரலாறுகளை பதிப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையும் எண்ணமும் துளிர்த்தது. இதற்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது அன்பிற்குரிய தோழர் சக்திவேல் அவர்கள், தமிழ்நாடு ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய தலைவர். இது இந்த தூண்டுகோலாக அமைந்தது. மூன்றாவதாக, இந்த பணியை கையில் எடுப்பது என்று நாங்கள் 2022ஆம் ஆண்டு நாங்கள் முடிவு செய்த போது, அன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த தேர்தல் களத்தில் கோவை மாவட்டத்தில் ஏற்பட்ட தோல்வி எங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திச்சு. ரொம்ப சங்கடப்பட்டோம். தமிழ்நாடு முழுவதும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்றுன்னு நினச்சோம். காரணம் 71 போலவே 2021 தேர்தல் களமும் நமக்கு எதிராக எல்லா சதிகளும் தீட்டப்பட்ட நேரம். அந்த சதிகளை முறியடித்து நிச்சயமாக வெற்றி பெறும்னு நினச்சா 10 தொகுதியும் கோவை மாவட்டத்தில் போயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய, இப்போ வரைக்குமே சங்கடமாக தான் இருக்குது. இப்போ நிறைவேறிச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வருஷத்தில் அங்கே பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்களோடு இதை சந்தித்து பேசினோம். நான் அந்த நேரத்தில் தான் அண்ணன் சுபவி அவர்களோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இணைந்தோம். தனியாக இயங்கி கொண்டிருந்த எங்களுடைய இந்த இயக்கத்திலிருந்து அவரோடு இணைந்தோம். அந்த நிகழ்வுக்கு அவர் வருகை தந்திருந்தார். அதுதான் எங்களுக்கு அறிமுகம். அந்த அறிமுகத்தின் அடிப்படையில் பேசுகிற போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்யணும், வரலாறுகளை சொல்ல வேண்டியது இருக்குது, இளைய தலைமுறைக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியல. இது இந்த பாதிப்பை நாங்கள் எங்கே பார்த்தோன்னா, தொலைக்காட்சி டிபேட்டுகளில் ரொம்ப சாதாரணமாக வலதுசாரி தோழர் அமுதரசனுக்கு தெரியும், அவங்களை அடிச்சாடுறவர் அவர் தான். ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் வலதுசாரி, சூழலியல் ஆர்வலர், ஜிஎஸ்டி ஆதரவாளர், இப்படியெல்லாம் வந்து பல்வேறு முகமூடிகளோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் பேசுகிறதுக்குள்ளார அதுக்கு கவுண்டர் கொடுக்குற பதிலாக சொல்கிறான். என்னென்னு பார்த்தா, இப்படி மொபைலை வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு செய்தி வந்துடுது, எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் இருந்து சமைச்சு வந்துடுது. இப்போ புகழ்பெற்ற அன்னபூர்ணா உங்களுக்கு தெரியும்,
அந்த அன்னபூர்ணாவில் எந்த ஹோட்டலில் 10 கடையில் எங்கே போய் சாப்பிட்டாலும் சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரே பக்கம் அது மேனுஃபேக்சரிங், தயாரிக்கிறது ஒரு இடம். இவனுக்கு ஒரு டீம் இருக்குது, அங்கிருந்து தயாரித்து செய்தியை போட்டுட்டே இருக்கானே, அதை பார்த்துட்டு உடனே கவுண்டர் கொடுக்கறது. ஏன் நமக்கு அப்படி ஒன்று இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ மெட்டீரியல் தேவைப்படுது, சோர்ஸ் உருவாக்க வேண்டியது இருக்குது. இது இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறான். நம்ம பாட்டு பார்க்குற போது அவன் சொல்கிறதா உண்மையோன்னு நினச்சிக்கிறான். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் ஆசிரியர் சொன்ன செய்தி, உண்மையை உறக்க பேசுவதற்கு தயங்குகிற போது பொய்கள் புழக்கத்துக்கு வந்து விடுகின்றன என்கிற ஒரு செய்தி. அப்போ சரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னு படிக்க ஆரம்பித்தால் மலைப்பாக இருக்குது. நீங்கள் இந்த நாட்குறிப்பு குறித்து அண்ணன் குமாரதாவன் சொன்னாங்க, இது ஒரு பெரிய வேலை. எங்கள் தலைவர் கூட சொன்னாங்க, நல்ல உழைப்பு, நல்லா இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி கூட இருக்குது. நெஞ்சுக்கு நீதியை படித்ததுக்கப்புறம் நமக்கெல்லாம் உழைப்பே ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளாம் உழைக்கிறதே இல்லைன்னு. அப்படி ஒரு மனுஷன் எழுத முடியுமா? அவ்வளவு பக்கங்களில் இவ்வளவு செய்திகளை எதையும் விடாமல், இத்தனைக்கு 50 வயசுலாம் தொடங்கியிருக்கிறார். அவருடைய 50வது வயதெல்லாம் எழுத தொடங்கியிருக்கிறார் அந்த நெஞ்சுக்கு நீதியை. அதற்கு பிறகு தலைவர் எழுதிய அந்த ஆவணம் என்பது உலக வரலாற்று ஆவணம், நெஞ்சுக்கு நீதி. அவ்வளவு எழுதி ஒரு மனுஷன் இது வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காரு. இதை எடுத்துகிட்டு போகிற வேலை செய்யலாம், நமக்கு என்ன சிரமம்? ஏன் நம்ம செய்யக்கூடாது? நம்ம சமூக தொண்டு செய்கிறோம். பெரியார் சொன்னதை போல் நம்ம தானாக பிறக்கல, சமுதாயத்துக்காக நம்ம சமூக பிராணி, சமுதாயத்துக்கு பயன்படணும். நம்ம வாழ்க்கை ஏதோ சும்மா நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா படிக்க வச்சாரு, நான் ரிசர்வேஷன்லேயே வந்தேன்னு கேட்குறான். எங்கள் அப்பா படிக்க வச்சாரு, எங்கள் அப்பா பணம் கட்டினாருன்னு சொல்லி கேட்குறான்ல. இந்த மாதிரியான இந்த சமூக சிக்கல்களுக்கு மாறாக திராவிட இயக்கம் எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கு. குறிப்பாக தலைவர் கலைஞர். நான் ஒரு வருஷம் ஒரு தேர்தலில் கலைஞரை எதிர்த்து பேசிட்டேன். ஒரே ஒரு தேர்தலில் 1977 தேர்தலில் நான் வேலை செஞ்ச நினைவு இருக்குது பள்ளிக்கூடத்தில் இருந்து. அதற்கு பிறகு 77 அந்த தேர்தலில் வேலை செஞ்ச தோற்று போயிட்டோம். அந்த எனக்கு நல்லா நினைவு இருக்குது, உட்காந்து அழுதுருக்கேன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில். அதற்கு பிறகு எந்த இடத்துலையும் மருத்துவ எதிர்த்தா பேசலை. ஆனால் ஒரு தேர்தலில் நான் எதிர்த்து பேசிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இவரை எதிர்த்து பேசிட்டோமே நம்ம, ஏன்னா நன்றி கொண்டத்தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம். அந்த ஒரு தப்பு. சரி, இந்த தப்புக்கு எது பிராயச்சித்தம் பண்ணுறது, எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு யோசிச்ச போது தான் தெரு தெருவாக தலைவர் கலைஞரை பற்றி மக்கள் இடத்துல போய் பேச வேண்டியது இருக்குது. சரி, தெருவிலேயே போய் பேசணுமா? இன்றைக்கி டிஜிட்டல் வந்துருச்சு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்துருச்சு. இங்கே கூடியிருக்கிறவர்கள் 100க்கு 100 150 பேருக்குள்ளே இருப்போம் நம்ம. ஆனால் இந்த செய்தி, இங்கே பேசுகிற செய்திகள் அடுத்த சில மணி நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களால் லட்சக்கணக்கான பேருக்கு போய்கிற ஒரு வாய்ப்பு வசதி இன்றைக்கி அறிவியல் வளர்த்தி கொடுத்துருச்சு. இந்த அறிவியலை கொண்டு போனால் என்னன்னு தெரிய போது தான் நான் கூட சாதாரணமாக நினச்சிட்டு போன அக்டோபர் வாக்கில் ஒரு செய்தி போட்டேன். போன வருஷம் கலைஞரின் 19 ஆண்டு கால திட்டங்களை காலவரிசைப்படி தொகுத்து ஜனவரியில் நாங்கள் வெளியிடுவோன்னு சொல்லிட்டேன். சொன்னதற்கு பிறகு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, பெரிய தப்புன்ட்டேன். பெரியார் சொன்னதை போல இமயமலை ஏறுறதுக்கு அடிவாரத்தில் நின்றுக்கிட்டே நான் மலை ஏறிடுவேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கொட்டி கிடக்குது அந்த செய்திகள். அப்போ இதையெல்லாம் தொகுத்து எடுக்கலாம்னா ஏறக்குறைய இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கும். 1909 புருஷோத்தமன் நாயுடு அவர்களும் சுப்பிரமணியம் என்கிற வழக்கறிஞரும் த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்கிற அமைப்பை தொடங்குகிறார்கள். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் விதை. அந்த விதையில் தொடங்கி இன்றைக்கு 2024 செப்டம்பர் 30 இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஏதாவது அறிவிச்சிருக்காரா அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வரலாறை ஒரு 10 பேர் சேர்ந்து தொகுத்தால் அது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு துவக்கலாம். காலவரிசைப்படி தொகுப்பு நான் சொல்கிறது. ஒவ்வொரு வருஷம் என்ன நடந்துச்சு? 1909 நான் பிராமின் அசோசியேஷன், 1912 திராவிட சங்கம், திராவிடியன் ஹாஸ்டல், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்படியே வரிசையாக தொகுத்தோம்னா கூட அது ஆண்டு கணக்கில் வரும். அவ்வளோ பெரிய வேலை இதில் இருக்குது. இந்த வேலையை செய்வது ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், திமுக என்ன பண்ணுச்சு, கலைஞர் என்ன பண்ணார், ரிசர்வேஷன் எனக்கு எதுக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லனா அந்த இடத்துல தான் சங்கிகள் வெற்றி பெறுகிறார்கள், அந்த இடத்துல தான் இணை எதிரிகள் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் என்ற இந்த ஆட்சிக்கு நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கிறதும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் முழங்கினார் பாருங்க. எல்லாரும் என்ன நினச்சிருப்போம்னா மு.க. ஸ்டாலின் எனும் நான் சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்போம். அங்கே வந்ததற்கு பிறகுதான் அமைச்சரவர்களுக்கு கூட தெரிஞ்சாலும் தெரியல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அவர் சொன்னபோது தான் அவர் அப்படி ஒரு பிரகடனப்படுத்தியிருக்காருன்னு தெரிஞ்சு. மூன்றாவதாக அந்த ட்விட்டர் பக்கத்தில் திராவிடியன் தன்னை திராவிட மரபை சார்ந்தவன் என்கிற அந்த அடையாளத்தை போட்டார். இதெல்லாம் எதேச்சியாக நடக்கலை. இன்றைக்கு சமூகத்தினுடைய தேவையாக தலைவர் அவர்கள் செய்ததாகத்தான் நான் பார்த்தேன். அப்போது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து, ஒரு பாசிசத்தை எதிர்த்து, இன்றைக்கு அந்த பாசிச சக்திகளை பணிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய தேர்தல் அரசியலினுடைய நிலவரத்தையே தலைகளாக புரட்டி போட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மனிதனுடைய உழைப்பு தான். இந்த உழைப்புக்கு நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்ச போது தான் குறைந்தபட்ச ஒரு வேலையாக இந்த நாட்குறிப்பு கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப குறைந்தபட்ச வேலை. இன்னும் சொல்லப்போனால் 1% வேலை தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதில் பாராட்டுவதற்கு பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது ஏன் இந்த சப்போஸ் குழுவை கூப்பிட்டு அமைச்சர் அவர்கள் இடத்துல துண்டு போட சொன்னால் பாராட்டணும். இந்த நிகழ்ச்சியை இப்படி ஒருங்கிணைச்சிருக்காங்க. குமாரதாவன் தான் சொன்னாங்க, நீங்கள் சும்மா கொண்டு கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நிகழ்ச்சியை வெளியிட்டு செய்யுங்க. நாங்கள்
அப்போ நம்ம செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் தான் இதற்கு பொருத்தமானவர். அந்த துறை சார்ந்த அமைச்சர் எங்கள் பகுதியில் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர்கள் செய்யணுங்கிறத விருப்பப்பட்டு சிற்பி அண்ணன்கிட்ட கேட்டோம். அமைச்சர் உடனடியாக 10 நிமிடத்தில் டைரி வாங்கி பார்த்துட்டு கார் ஏறினா 10 நிமிஷத்தில் அனுமதி கொடுத்தாங்க. நான் மீண்டும் ஒரு முறை அதற்காக நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த இடத்துல உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த வேலைகள் தொகுப்பு குறித்து நான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட தான் பேசினேன். எப்போ 2022 பேசினேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாநகராட்சி எலெக்ஷன் 10 தொகுதியில் போயிடுச்சு. கவலைப்பட்டு பேசிகிட்டு இருந்தோம். இவர் வந்தார், 100க்கு 96 இடத்த அடிச்சு பிடிச்சார். சாதாரண வெற்றி இல்லை அது. கோவை மாவட்டத்தில் 7 நகராட்சி அடித்து நம்ம தான் பிடிச்சோம். 33 பேரூராட்சி நம்ம பிடிச்சோம். மாநகராட்சி வார்டில் 96 வார்டு நம்ம பிடிச்சோம். அவ்வளோதான், புரட்டி போட்ட வெற்றி. இந்த வெற்றிக்கு பிறகு பேசுகிற ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். இந்த வெற்றி வருவதற்கு முதல் நாள் இரவு பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப எதாச்சும் அமைச்சர் கேட்டாங்க, எவ்வளோ சீட் ஜெயிப்போன்னு நினைக்கிறீங்கன்னு. எனக்கு நம்பிக்கை வந்து ஒரு மாநகராட்சிக்குள்ள 50 சீட் தான் ஜெயிப்போன்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தான் தோணிருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் நினச்சோம். ஆனால் அமைச்சர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? கம்மியாக சொல்ல முடியாது அமைச்சர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-70 நம்ம வருவான்னு நினைக்கிறேங்கன்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே சோப்புலேருந்து ஒரு காயத்தை எடுத்து கொடுத்தாங்க. காயத்தை வாங்கி பார்த்தேன். நீங்கள் என்ன உண்மையில் பெரிய விஷயம் அது. எனக்கு இப்போ வரைக்கும் அது பிரமிப்பாக இருந்துச்சு அவருடைய இதை பற்றி. இப்படி வாங்கி பார்த்தோன்னே 95 இடங்களை மார்க் பண்ணியிருந்தார். பச்சின்களை மார்க் பண்ணியிருந்தார் 95 இடங்களை. எனக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல. இல்லைங்க எப்படின்னா சொல்ல முடியாது, வந்தால் ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் 96 இடத்துல ஜெயிச்சிட்டோம். அடுத்த நாள் நடந்துச்சு. இது இந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது இருக்குது பாருங்களேன். இதை வகுத்தோன்னே எனக்கு அது அவரை போய் பாராட்டாமல் இருக்க முடியாது. அடுத்த நாளே போன போது விட்டு நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சான்னு கேட்டார். உண்மையாக அதை தாண்டி நடந்துருச்சுங்க. சரி, அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்டேன். திருப்பி என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க. நாங்கள் வெற்றியை பெற்றிருப்பது பெருசல்ல, இதை தக்க வைக்க வேண்டும் என்று கேட்டேன். வெற்றியை பெற்று தக்க வைக்கலாம், எப்படி தக்க வைக்கலாம் சொல்லுங்க. நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு திராவிட இயக்க கருத்தியலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டேன். சரி, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. வகுப்பு போடலாம். அப்படி போட்டது தான் திராவிட பயிற்சி வகுப்பு. கோவையிலும் கரூரிலும் உடனடியாக தொடங்கினார்கள். அந்த வகுப்பு பின்னால் தலைவர் அவர்கள் அதை மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இளைஞரணி எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. அந்த கருத்தியல் பயிற்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய அளவில் திரும்பி பார்க்க வைத்த அடுத்த வெற்றிக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. 3வது அதிர்ச்சி வைத்தியமாக இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி இன்றைக்கு பாசிஸ்ட் இந்திய அளவில் முறித்து போட்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, நாம் இத்தோடு நின்றுவிட முடியாது. நாம் கடுமையாக உழைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உழைப்பு புள்ளி விவரங்களோடு இருக்க வேண்டும். அந்த உழைப்பு ஆதாரங்களோடு இருக்க வேண்டும். எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம கொஞ்சம் சலிப்பு இல்லாமல் தேடி பார்க்க வேண்டியது இருக்கிறது. சப்போஸ் அந்த வேலையை செய்யும். அடுத்த தலைமுறையிடத்தில் திராவிட இயக்க வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கும். அதற்காக எங்களை அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த பணியை தொடங்கி வைத்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். நேற்றைக்கு நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் தொடங்கி வைத்த பணியை நாளைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் மூப்பே அவர்கள் எங்களுக்கு அதை அங்கீகாரம் வழங்குகிறார் என்று சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது அந்த அங்கீகாரத்தை வழங்க வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த நிகழ்வில் எங்களுடைய தலைவர் பார்வையாளராகத்தான் வருவதாக சொன்னார்கள். அமைச்சர் SS அவர்கள் வெளியில் சென்றால் பார்வையாளரிடத்திலிருந்து எங்களுடைய தலைவரும் வந்து இந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு உறுதி, சப்போஸ் என்கிற இந்த குழு ஒரு சிறிய குழு, ஒரு கோயம்புத்தூர் என்கிற ஒரு மூலையில் இருக்கக்கூடிய குழு தான். ஆனால் திராவிட இயக்க வரலாறு என்கிற ஒரு 115 ஆண்டு கால வரலாற்றை அடுத்த தலைமுறையின் கைகளிலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். பிழைகளை திருத்தி சரிகளை உறுதிப்படுத்தி நாங்கள் இந்த வரலாற்றை கொண்டு சேர்ப்போம். இந்த வரலாறு வெற்றி பெற வேண்டிய வரலாறு நமக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காக. நன்றி, வணக்கம்.